தராசிலே 2 தட்டுக்கள் மாதிரி நாம் இருவரும், நடுவில் இருக்கக்கூடிய முள்ளுகள் மாதிரி ரசிக ஒரு மக்கள். அது எங்கிட்டு சாய்ங்கிறது அதுதான் தெரியும். இருந்தாலும் அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு நான் எப்படியோ யோசனை பண்ணி சொல்லிடுவேங்கிற தகுந்தார் போல் பதில் சொல்லணும். கேள்வி கேட்டுட்டோம்னா வாயையும் சுத்தையும் பொத்திக்கிட்டு நிக்கணும். புரியுதா? நான் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க சூத்த பொத்திக்கிட்டே கிடக்கையில நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லணும். இருந்தாலும் வராத விருந்தாடி வந்திருக்கு போற இங்க இருக்கு, உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்படி என்ன செய்வீங்க? இங்க இருக்கக்கூடியது எனக்கு கொடுப்பீங்க. நீங்க என்ன விதைச்சிருக்கீங்க? இங்க தேனும் தெனியமாவும் இந்த இருக்கிறது கொடுப்பீங்க. அப்ப உங்களை மாதிரி ஆளு வந்து சொல்லிட்டு போறான், வராத விருந்தாடி வந்திருக்கு. என்ன சொன்னீங்க? வரஞ்சோறு ஆக்கியிருக்கு. சரி, அடுத்து உயிரை கொல்லாம மசிர புடுங்காம. இத வந்து யாருக்கிட்ட யாரு சொல்லிட்டு போறது? அதாடி புருஷன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு விருந்தாடி வந்துட்டேன். இவனுக்கு எவ்வளவு பெரிய மண்டக்கணை ஏண்டா! இப்படி உத்தரவு அவன் போட்டுட்டு போறான்னா உன்னை என்ன வைக்கலாமா ஊருக்குள்ள? அப்ப அந்த பெண்ணை அவன் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறாளா, வந்தவளை சமாளிப்பாளா என்ற நோக்கத்தோட அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவ என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, வராத விருந்தாடி வந்திருக்கு, வரவஞ்சோறு ஆக்கியிருக்கு, உயிரையும் கொல்லாம மயிரையும் பிக்காம ரத்தத்தோட கறி சமைச்சு வை அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப என்ன பண்ணிருப்பான்னா, அதே நேரத்தில் அவன் என்ன செஞ்சிருக்கணும், அவன் என்ன செஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு கொடுத்திருப்பான். என்ன கொடுத்திருப்பான்னா, அவன் மறுபடியும் வந்திருப்பான். கனவே வந்து என்னையா என்னம்மா சாப்பாடு போட்டீங்களா? விருந்தினருக்கு ஒண்ணு போட்டாச்சு. அப்ப எப்படி போட்டிருப்பான்னு சொன்னா, வராத விருந்தாடி வந்திருக்கு, உயிரையும் கொல்லாம மயிரையும் பிக்காம. ஒரு கன்று இருக்கு, ஒரு மாடு இருக்கு. அந்த மாடு கண்ணுக்குட்டி போடுது. கண்ணுக்குட்டி போட்ட உடனே என்ன ஆகும்? என்ன வரும்? இளங்கொடி போடும். அந்த இளங்கொடிக்கு உயிர் இருக்கா? அதுக்கு மயிர் இருக்கா? ஏண்டா, யாருக்கிட்ட என்ன விவரம் இருக்கு? சொல்ல வேண்டியதானே? அவங்க சொன்னாங்கன்னா நீ எதுக்கு வர? இல்ல இல்ல, ஏன் பொறாமையா இருக்கோ? என்ன பொறாம? மோரைய படுற கேள்வி எல்லாம் கேட்கிறேன். வாங்கி முழு சம்பளம் வாங்கிக்க. ஆள நீளம் தெரியாம கால விடாத. எந்த ஆளத்தையும் பார்த்தவன் தெரியுத, பாக்க 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 தெரியாது, தொழில் செய்ய செய்யத்தான் தெரியும். தெரியுது என்ன விவரம் இருக்குங்கிறது தெரியுது. சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மயத்தை முடிக்கிட்டு. எதுக்கு பிடிக்கிறீங்க? மஜிர கொள்ளாம மஜிர பிடுங்காம இளங்கொடி அந்த கறி தான் சமைச்சுக்கிட்டு இருக்கு. முடிஞ்சிருச்சா? ஒண்ணுக்கு 2 பேர் இங்க காவல் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா பேர் என்ன? என் தந்தை பிரம்மா படைப்பவர். பிரம்மா மேனா? நல்லா இருக்காரு. தெரியுமா? தெரியும். எங்க பாத்திருக்கீங்க? கருது இருக்கிற மிஷின் கொண்டு இருக்கிற மிஷின் அது பூலகத்துல. எந்த பிரம்மணச்சுரணி? இந்த பேர் பரமனா? உங்க பரமனா? பிரம்மனா? பிரம்மாவா உங்க அப்பா பேரு? ஆமா. இப்ப நீ யாரே சொன்னீங்க? கருது இருக்கிற மிஷின் சொன்னீங்க. அது யாரு? பரமே. எந்த பரமே? அந்த அவர் தான் கருது இருக்கிற வச்சிருக்காரு. கீழே உலகுல இருந்து வருவார். அப்படிப்பட்டது இல்ல. என்னுடைய தந்தை பிரம்மா உலகத்தில் உள்ள உயிர்களை உண்டாக்கக்கூடியவர், உற்பத்தி செய்பவர். அப்படிங்களா? ஆமா. உலகத்துல உள்ள உயிர்கள் பூரா உங்க அப்பா தான் படைச்சாரா? ஆமையா, எல்லாத்தையுமே. ஆமா. பராபரத்தில் பரம்பு தோற்றம், பரத்தில் சிவம் தோற்றம், சிவத்தில் சக்தி தோற்றம், சக்தியில் நாதம் தோற்றம், நாதத்தில் விந்து தோற்றம், விந்துவில் சதாசிவம் தோற்றம், சதாசிவத்தில் ருத்திரன் தோற்றம், ருத்திரனில் இப்படி ஒண்ணுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. இருவர் மண் சேர்த்து ஒருவர் வண்ண ஈரைந்து மாதமே வைத்து சொல்லி அருமையாக இருப்படும் அந்த சொல்லி அரை காசுக்கு ஆகாதென்று ஆடாய் காண்பே. அப்போ உலகத்தில் உள்ள ஜீவ பேதங்களை படைச்சது கூட உங்க அப்பா. தந்தை பிரம்மா அண்டசம் உற்பிசம் சராயுசம் சுவேதசம் என்று சொல்லக்கூடிய தாவரத்திலிருந்து ஊர்வன பரப்பன நீந்துவன எல்லாத்தையும். இந்த தாவரங்கள்ல காய்களை பாத்தீங்க, மாங்காய் எப்படி காய்ச்சி பூமியை நோக்கி தானே காய்ச்சி. புளியங்காய் எப்படி காய்ச்சி? புளியங்காய் பூமியை நோக்கி தாங்க. ஆமா. வானத்தை நோக்கி 3 காய் காய்க்குது. அதை படைச்சது யாரு? அது என்னென்ன காய்? விட மாட்டீங்க நீ. வானத்தை நோக்கி காய்க்கிற காய் ஆளநில தெரியாம விடாதுன்னு இருக்கேன். குனிஞ்சு பூக்கு நிமிஞ்சு காய்க்கு. எள்ளு செடி இருக்குல்ல, எள்ளு, அந்த எள்ளு காய் எப்படி காய்க்கு? வானத்தை நோக்கி. ஏண்டா உன் வாயை கொடுத்து சுத்தம் கேள்விக்கு பதில். 3 காய் இருக்கு, இன்னும் 2 காய் என்ன? ஒண்ணு சொல்லி இருக்கல, 2 சொல்லு. வாழைக்காய் கீழே காயா பூமியை நோக்கி காய் வாக்கி. வாழைக்காய், வெண்டைக்காய் 1,
பச்சை மிளகா பூமி நோக்கிட்டாங்க. பச்சை மிளகாவும் அப்புறம் வந்து பழுத்ததுக்கு அப்புறம் கொத்தவரங்காய். இந்த 3 எல்லா உலகத்தை படைச்சது அப்பா. இந்த 3 காய படைச்சது யாரு? எல்லாம் என் தந்தை தான். கிடையாது. அது யாரு? முருகப்பெருமான் படைச்சது. சரி இருக்கட்டும். என்ன பண்றீங்க? எல்லா பழத்துக்கும் கொட்டை உள்ள இருக்கும்ல. ஆமா. கொட்டை வெளியில உள்ள பழம் அது. எல்லா பழத்துக்கும் உள்ள கொட்டை இருக்கும். ஆமா. கொட்டை வெளியில இருக்கும். அது என்ன பழம்? முந்திரி பழம். அதை படைச்சது யாரு? முருகப்பெருமான். எல்லா பறவையும் வாயிலே சாப்பிட்டு பின்னாடி எச்சமிடும். வாயிலே சாப்பிட்டு வாயிலே எச்சமிடுற பறவை அது வவ்வல். வவ்வல் இல்ல, வவ்வால். அது படைச்சது யாரு? முருகப்பெருமான். சரி. எல்லா செடியும் தொட்ட உடனே அப்படியே தான் இருக்கும். தொட்ட உடனே ஒரு செடி சுருங்கிக்கிறோம். அது என்ன செடி? சுருங்கி. அதை படைச்சது யாரு? முருகப்பெருமான். அப்ப அப்படிப்பட்ட முருகன் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? முருகன் எங்க குலக்கடவுள். குலக்கடவுள். எங்க இருக்காரு அவரு? அவரா? அவங்க தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யார் யார் உனக்கு? அம்மா வேற என்ன? என் தாய் கலைவாணி. கலைவாணி இன்னும் ஓயாம அடிச்சு விடுறிய. தெரியாம வச்சுட்டேன் விடுங்க. யாருக்கிட்ட என்ன பேசுறது? கலைவாணி மேனா? கலைவாணியா? தம்பி தெல்லுமணி திருட்டுக்கு நவுனை போல் நான் சொல்வதை முதலில் சரியாக காதிலே போடு. கலைவாணி, நாமடந்த நாவுக்கரசி, நாவில வந்த வாக்கு பெருந்தேவி, பாரதி, சரஸ்வதி என்று இன்னும் பல நாமங்களை கொண்டு விளங்குவதாய் பல பாவலர், நாவலர், அறிஞர், கலைஞர் ஆகியோருக்கு இலக்கண இலக்கிய நயத்தோடு பேசவும் எழுதவும் கவிகள் வழங்கிய புகழ் பெறச் செய்தால் எப்படி தெரியுமா? தாதிது தோதிது தத்தைது தோதாது தூதிது தொத்தித்த தூதது தாதுத்த தித்தித்த தேதி திதிதே தெத்திது தொத்தித்த தொதிதி காக்கைகா காகுகை கூகைகா காகாக்கை கோக்குக்கு காக்கைக்கு கொக்கக்க கைகைக்கு காக்கைக்கு கைகை காக்கை என்று கவியோடு போல் எட்டாய் மாணவன் அண்ணா மணவன் மணவென்று மாணமா மண்ணா மணிநாடு நீளமா மாணா மணிமென்று முன்னே நன்னிடு மாணா மணிமணிவா. என்ன மயக்கப்பட கூதி இதுன்னு பேசிட்டு கசடதபுரம் மண்டினும் மண்டினும் எரணவளன இடையினும் இப்படி எல்லா வகையான தமிழ் இனத்திற்கு தாய் எனதம்மா. அது மட்டுமல்ல, அக்கிரவிலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாகரணம், நீதி சாஸ்திரம், சோழ சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், நாடகம், நிறுத்தம், சப்தபிரமம், வீணை, வேணு, கச்சட்ட தபர ஞான ஞாமனா யாரெல்லாம் வளரல. இப்படி தமிழ உச்சரிப்போட பேசணும். சரியா? எப்படி? வீரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தக்காரங்க. பொங்கு வளம் சமயம் நதிகள் எல்லாம் பொங்கி ஒங்கு கங்குகரை காணாத கடலே அன்ப தங்க நில பரப்பியம்ம தரிக்கின்ற தருவே பூந்தடமே என்று பாடிக்கிற கலைவாணியுடைய புத்திரன் அவர்தானே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யார் என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே நின் சொல்லி வாழ்த்துவனே என்று பாடியிருக்காங்களே அந்த கலைவாணியின் புத்திரன் அவர்தானே. தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டேன். ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் கல்யாணம் ஆகல? ஏன் ஆகல? குடும்ப கட்டுப்பாடு வந்துட்டேன். வெறுத்துட்டேன். வெறுத்துட்டேலா? அறுத்துட்டேலா? வெறுத்துட்டேன். ஆசையெல்லாம் வெறுத்துட்டேன். என்ன ஆசை? ஆமா, மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, இந்த 3 ஆசைகளையும் வெறுத்துட்டேன். 3மே இல்ல. ஆசை தானே துன்பத்துக்கு காரணம். அதனால காரணமே ஆசை. அப்போ இப்ப நஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கு. சரி சரி. ஆசை இருந்துச்சு அது ஒரு நேரத்துல. சரிங்க. இப்ப நான் கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். என் பெயர் வீரத்தேவன். எங்க அப்பா பெயர் நந்தி. எங்க அம்மா பெயர் நங்கை மோகினி. உன் பேர் என்ன? வீரத்தேவன். அதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையடா. ஒரு பஸ்ஸ ஒத்த கைத்த நிப்பாட்டிருக்கு. ஒரு பஸ்ஸ ஒத்த கைத்த நிப்பாட்டி. எப்படி? பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். இந்த வாயால சொல்றதெல்லாம் பிரிச்சாடா? ரோட்ல அப்புறம் நீ கையை காட்டி நிறுத்தினியாடா? வாயால நீ தானே பேசிக்கிட்டு அப்புறம் ஜூத்தாலையா பேசுற? கையை காட்டி இப்படி பஸ்ஸ நிப்பாட்டலைன்னா சமூகம் மருந்து முடிச்சு செத்துருவாண்டா. சரவணனா நோக்காவா? இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கியே. தாய் பேர் நங்கை மோகினி. தந்தை பேர் நம்பிராஜன். நம்பியின் மகனோனி. மகனோனி இல்ல, மகன். என்ன கேட்கிட்ட ஆச்சரியத்தோட கேட்கிறீங்க. நம்பியின் மகனோனி என்று. மகன். இங்க என்ன செய்யறீங்க? ஆண்கள் உழுது வெல்வதும் பருவமடைந்தவர்கள் திரைக்காவல் புரிவதும். என்னென்ன திரை? கருத்தினை செந்தினை. இருத்தினையா? நல்லா இருத்தினே. இருத்தினையா? என்ன இருத்தினை? சரி, பார்க்கணுமே. யார் உங்களுக்கு கூட என்னுடைய ஆளை பாருங்க. வாமா சப்பட்ட பாருங்க.
இவர் என்றால் அவர்தான் காரப்போண்டா மணி. யார் யாருக்கா இந்த பிரம்மா போட்டு குத்துறவரு. பிரம்மா குத்துனாருன்னா உனக்கு என்ன இங்க வேலை? உன்னைய குத்துற அப்ப நீ வேலை. யார குத்துவ முதல்ல? உன்னைய குத்துறவரு. அந்த சுனாமியை நான் பார்க்க வேண்டும். என்னை பத்தி எடுத்து ஓதிருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? என்னுடைய ஆள் வருது, நல்லா செய்யுங்க. என்னத்த ஆசீர்வாதம். அப்ப அவர் செஞ்சாருன்னா நீ என்ன செய்வ? ஆசீர்வாதமா? அப்படி சொல்லு முதல்ல. பொட்டையா செய்யுங்க செய்யுங்க ஓசிலியா கிடக்குங்க செய்யறதுக்கு. அழைத்து வர அந்த சுனாமியை நான் பார்க்க வேண்டும். வாங்க குசுவாமி. நல்லா இருமா, நான் கிழக்கு முண்டையா இல்ல கேக்குறேன். நல்லா இருமா அப்படின்னா ஒரு பொம்பளைய சந்திக்கும் போது பாப்பா நல்லா இரு பாப்பா அப்படி. அம்மாண்டா உனக்கு கிளவுன்னு சொல்லி எதுக்கு அம்மா கல்யாணம்? முதல்ல அழகா அழகா பாப்பா நல்லா இரு பாப்பா. பாப்பா? ஆமா ஆமா, நீ பெரிய பாப்பா, 10 வயசு பிள்ளை பாப்பா. முடியாம ஓட்ட முடிய வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தான் தெரியும் நீ பீப்பாண்டு. 3 தோப்புக்குள்ள போகல இந்த தோகை இவ சொல்ல இல்ல என்னன்னு நான் சொல்லுவேன். நாரதர் இல்ல நான் போய் சொல்லுவேன். பல்ல இழுக்கிறவ தொல்ல குடுக்கிறோம், நட தொல்ல கொடுக்கிறவ பல்ல இழுக்கிறவ தொல்ல கொடுக்கிறவ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அவசரத்துல என்ன அடிக்கிற? அடிக்க வேண்டிய ஆளை விட்டுட்டு. பெண்ணே, நன்றாக ஆடியும் காட்டினாய், நன்றாக பாடியும் காட்டினாய். நான் போடுறதே கிடையாது. ஆட்டமாடியும் பாட்டு பாடியும் வரவேற்றிருக்கின்றீர்கள். ஆகவே நானும் உங்களை வாழ்த்த வேண்டியது கொஞ்ச நேரம் வாழ்த்தலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையிலே நம்ம ஊருக்கே அந்த புறம் ஒத்தையடி பாதையடி அந்த ஒத்தையடி பாதையோரோ ஒசந்ததொரால மரம் ஒசந்ததொரால மரம் அந்த ஆலமர உச்சியிலே ஓசையிடும் மொத்தத்தை கிளம்பிட்டாங்க. அங்கதான் அனாதையா கிடக்காங்க. அதுல ஒரு பையன் எங்களை சீனதுல ஓசையிடும் பூங்குயிலே சாமியார் கூட ஒரு சான்ஸ் கிடைக்குது. சங்க வச்சுட்டாங்க. இங்கு உட்காந்து பேசுவ வாய்ப்பு ஒரு செய்தி ஒண்ணு சொல்லி நல்ல வயசு பொண்ணு மனசு பொண்ணு வயசு பொண்ணு உட்காந்து பேசுவ வாய்ப்பு ஒரு செய்தி ஒண்ணு சொல்லி ஒட்டு வந்து வேறாம வந்து நெடுங்கொலை
ஊருக்குள்ளே அத்தனைக்கு மத்தியிலே ஒவ்வொரு காத்திருக்கே பூவேரி வந்திரணி ஒவ்வொரு காத்திருக்கே பூவேரி வந்திரணி இது உட்காந்து பேசுவோம் வாய்க்குள்ள ஒரு செய்தி ஒண்ணு சொல்லிடுவேன் பாதிப்பய மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது சண்டால சாதி மட்டும் உன்னை இருக்கிறது பாதிப்பய மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது சண்டால சாதி மட்டும் உன்னை இருக்கிறது உலகம் அழிஞ்சாலோ உலகம் அழிஞ்சாலோ உலகம் அழிஞ்சாலோ எப்படி செய்யறீங்க வீட்டுல போய் செய்யணும். பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். பள்ளிக்கண்ணு உலகம் அழிஞ்சாலோ உடனே நான் இருப்பேன் உலகமே வந்தாலோ கண்மணியை காத்திருப்பேன் குளிர பார்த்திருப்பேன் கண்மணியை காத்திருப்பேன் குளிர பார்த்திருப்பேன் இது உட்காந்து பேசுவோம் ஒரு செய்தி ஒண்ணு சொல்லிடுவேன். ஆகவே உங்கள் தலைவனை பார்க்க வேண்டும், அழைத்து வாருங்கள். போடா செல்லாவல்லி. அழைத்த விஷயம் என்னன்னா நானும் சந்திரன் நாரத முகாமணிகரா அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். பாதம் நான் பணிந்தேன்